ஸோ நம்பர் சிஸ்டம் வந்து உள்ள கொஸ்டின்ஸ் ஒவ்வொரு மாடலா பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இன்னைக்கு அடுத்த மாடல் பார்க்க போறோம். இந்த டாபிக் வந்து நிறைய சப் டாபிக்ஸ் வந்து உள்ள வந்துட்டே இருக்கும். சரியா? நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பேஸ் பண்ணி இன்னும் நிறைய சில டாபிக்ஸ் இதுல இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால நியூ டாபிக்காக தான் இது எல்லாருமே அட்டன் பண்ற மாதிரி இருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க, இந்த மாடல் எப்படி செய்யறது, எந்த மாதிரி ட்ரை பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். கொஸ்டின் எழுதிக்கோங்க. வாட் லீஸ்ட் நம்பர் must be added to 8961 to make it exactly divisible by 84. எயிட் நைன் சிக்ஸ் ஒன் உடன் எந்த மிக சிறிய எண்ணை கூட்டினால் அது 84ஆல் மீதியின்றி வகுப்படும். ஸோ என்னன்னா, கொஸ்டின் வந்து ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க 8961 அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின். அந்த கொஸ்டின்ல 8961ங்கிறது ஒரு நம்பர். சரியா? அந்த நம்பர் கூட நீங்க ஒரு சின்ன நம்பரை ஆட் பண்ணணும். அது ஆட் பண்ணாதான் அது 84ஆல டிவைட் ஆகும். அது என்ன நம்பர் அப்படிங்கறது நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இதுல வந்து ஃபர்ஸ்ட் நீங்க 8961 என்ன பண்ணுங்க, 84ஆல டிவைட் பண்ணுங்க. ஓகேயா? டிவைட் பண்ணா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். டிவைட் பண்ணா 89 எடுத்துக்கலாமா? அதுல ஒரு 84 வந்து டிவைட் ஆகுமா? இப்போ பேலன்ஸ் வந்து 5 56. 56ல 84 டிவைட் ஆகாது. அப்ப இங்க ஒரு 0 சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இருக்கிற 1 அப்படியே எடுத்துக்கலாம். 561. இதுல 84 எத்தனை டைம்ஸ் டிவைட் ஆகும் பாருங்க. 561ல 84 எத்தனை டைம் டிவைட் ஆகும் பாருங்க. எயிட்டி ஃபோரை நான் வந்து 5 டேபிள்ல போட்டு பாக்குறேன். எவ்வளவு டிவைட் ஆகுதுன்னா 4 5 20 8 5 40 420 வருது. ஓகேயா? 84 6 டைம்ஸ் போட்டோம் அப்படின்னா 8 6 40 8 plus 2 50 வருது. 84 7 டைம்ஸ் போட்டா 568 வருது. அப்ப எது போடுவீங்க? இது எத்தனை டைம்ஸ் போகும் பார்க்க சொல்லுங்க. 4 டைம்ஸ் 6 டைம்ஸ் தானே போகும். ஸோ அப்ப இங்க 6 போட்டோம்னா இங்க என்ன போடணும்? 504 போடணுமா? இப்ப இதை மைனஸ் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 11 11 minus 4 7. இங்க என்ன இருக்கும்? 57 இருக்குமா? ஓகே, பட் இது ஆன்சர் கிடையாது. இங்க என்ன ரிமைண்டர் வந்திருக்கோ அது ஆன்சர் கிடையாது. 8961 84ஆல டிவைட் பண்ணா ரிமைண்டர் 57 வருதுப்பா. ஓகே, அதுக்கு என்ன அர்த்தம்? 8961ல 84 எத்தனை டைம்? 106 டைம்ஸ் போகுது. அதுக்கப்புறம் மீதி 57 தனியா வந்துருச்சு. சோ இப்போ 57 தனியா வந்துருச்சு. ஓகே, கேள்வி என்னன்னா இது கூட எந்த நம்பரை ஆட் பண்ணா அது அகைன் 84ஆல டிவைட் ஆகும் அப்படிங்கிறது தானே கொஸ்டின்.
அப்ப நீங்க வந்து என்ன பண்ணணும் சொல்லுங்க, இதுக்கு ஆன்சர் கொண்டு வரதுக்கு என்ன பண்ணணும்? ரிமைனிங்கே வரக்கூடாது. ஓகேயா? அப்ப இதுல என்ன பண்ணா ஆன்சர் வரும்? ரிமைனிங் வராம இருக்கிறது தான் எக்ஸாக்டா டிவைட் ஆகுறதுன்னு அர்த்தம். நீங்க எப்படி யோசிக்கணும்னா, இந்த 57 ரிமைனிங் வருது இல்லையா, அது கூட எதை ஆட் பண்ணா நமக்கு 84 வரும் அப்படின்னு யோசிக்கணும். ஓகேவா? இந்த 57 கூட எந்த நம்பரை ஆட் பண்ணா 84 வரும். அப்ப 84 மீதி வந்துருச்சுன்னா அப்ப 84ல போயிடும், ரிமைண்டர் என்ன ஆயிடும்? 0ன்னு ஆயிடும். கரெக்டா? அதனால இப்ப நீங்க இதை எப்படி கண்டுபிடிப்பீங்க? 84ல இருந்து 57 என்ன பண்ணா வந்துடும் ஆன்சர்? மைனஸ் பண்ணா வந்துடும். மைனஸ் பண்ணா 27. ஸோ இதுதான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். இந்த சம்ல நாம கோஷியன்ட் எதுவுமே எடுக்கவே இல்லை, ரிமைண்டரை மட்டும்தான் எடுத்து ஆன்சர் கொண்டு வரும். ஓகேயா? கோஷியன்ட் இதுல தேவைப்படாது. ஸோ இப்ப நான் சொன்னது எல்லாருக்குமே புரிஞ்சுதா? இதுல யாருக்காவது டவுட் இருக்கா? 8961 நாட் எக்ஸாக்ட்லி டிவைசபிள் பை 84. அப்ப அது டிவைட் பண்ணணும்னா என்ன பண்ணணும், அதுக்கு எந்த நம்பரை ஆட் பண்ணணும் அப்படின்னு கேட்டா, அதை நீங்க 84ஆல டிவைட் பண்ணி ரிமைண்டர் என்ன வருதுன்னு பாருங்க. அந்த ரிமைண்டரை 84ல இருந்து மைனஸ் பண்ணிடுங்க, ஒரு ஆன்சர் வரும். அதுதான் நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர். இந்த கொஸ்டின் புரியுதாப்பா எல்லாருக்கும்? யாருக்கா டவுட் இருக்கா? ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். Find the greatest number of 5 digits. Greatest number of 5 digits.
which is exactly divisible by 89. எண்பத்தி ஒன்பதால் மீதியின்றி வகுப்படும் மிகப்பெரிய 5 இலக்க எண் எது? இதை எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஃபர்ஸ்ட் வந்து கிரேட்டஸ்ட் 5 டிஜிட் நம்பரை எழுதுங்க. நான் 5 டிஜிட்ல கிரேட்டஸ்ட் நம்பர் எது? எல்லாமே 0ல முடியுமா 9ல முடியுமா? 9ல வரும். கரெக்டா? ஸோ கிரேட்டஸ்ட் 5 டிஜிட் நம்பர் வந்து 5 டைம்ஸ் 9 போடுவீங்க. அதை எப்படி ரீட் பண்ணுவோம்? 99,999. இது எதால எக்ஸாக்டா டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணணும். 89ஆல டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணணும். டிவைட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். டிவைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் நான் சொல்றேன். டிவைட் பண்ணா ரிமைண்டர் என்ன வருதுன்னு பாருங்க. மீதி என்ன வருதுன்னு பாருங்க. ஸோ 99 89ஆல ஒரு டேர்ம் போகும் 89. அப்புறம் பேலன்ஸ் வந்து என்ன வரும்? 10. அதுக்கப்புறம் 109 போட்டா அகைன் திருப்பியும் ஒரு தடவை தான் போகும். ஸோ இதை மைனஸ் பண்ணும்போது 20 வரும். அப்புறம் இந்த 9 எடுத்தீங்கன்னா 209. 209ல எத்தனை 89 இருக்கு? 89 2 டைம்ஸ் போட்டீங்க அப்படின்னா 9 2s are 18, பேலன்ஸ் 168 வருது. ஸோ இதுதான் இங்க போட போறோம் 168. இதை வந்து மறுபடியும் மைனஸ் பண்ணும்போது 41 வரும். அதுக்கப்புறம் இந்த 9 ஃபைனலா போடும்போது 419. 89 170. இது எத்தனை டைம்ஸ் வரும்? 4 டைம்ஸா 5 டைம்ஸா? 4 டைம்ஸ். ஸோ 356 வரும் அப்படிதானே? ஸோ இது வந்து 4 டைம்ஸ் போட்டோம் அப்படின்னா 356. இதை மைனஸ் பண்ணும்போது அப்ப ஆன்சர் என்ன வருது? 63 வருதா? ஸோ இதை நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? இந்த நம்பர் இருக்கு இல்லையா, கொஷினை வந்து நீங்க இந்த ரிமைண்டரை வந்து அப்படியே மைனஸ் பண்ணிருங்க. அதான் நம்மளோட ஆன்சர். ஃபோர் டைம்ஸ் போட்டா 366 வரும். ஸோ 366னா இதை மைனஸ் பண்ணும்போது நமக்கு 53 வரும். ஓகேயா? 53. ஸோ இதுல இருந்து 53 மைனஸ் பண்ணுங்க. என்ன ஆன்சர் வருது? 178. சரி 178. ஓகே, அப்போ 319. ஓகே.
ஸோ 319 அப்ப வந்து சரி ஓகே. நீங்க போட்டு என்ன ஆன்சர் வருது உங்களுக்கு? 178. ஸோ இதுல 178 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா இங்க என்ன வரும்? 31. 319. ஸோ அப்போ 89 வந்து எவ்வளவு டைம்ஸ் போடணும்? ஸோ 3 டைம்ஸ் போட்டா 267 வருது அப்படிதானே? இந்த இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணீங்கன்னா 52 ரிமைண்டர் வருதா? அப்போ ட்ரிபிள் இந்த இந்த கொஸ்டின்ல இருந்து 52 அப்படியே மைனஸ் பண்ணலாமா, என்ன பண்ணலாம்? அததான் அப்படியே மைனஸ் பண்ணும். ஸோ ஆன்சர் 99947 இது வருதா? ஸோ இதுதான் எக்ஸாக்டா எதால டிவைட் ஆகுற 5 டிஜிட் நம்பர். 89 எக்ஸாக்டா டிவைட் ஆகுற 5 டிஜிட் நம்பர். இந்த சம்க்கு போன சம்க்கு என்னப்பா டிஃபரன்ஸ்? இந்த சம்ல ரிமைண்டர் அப்படியே மைனஸ் பண்ணி போட்டேன் இல்லையா? ஆனா போன சம்ல என்ன பண்ணும்? டிவைசர் வந்து 80. போன சம்ல டிவைசர் எதால டிவைட் பண்ணோம்? நம்ம 84ஆல டிவைட் பண்ணோம் அப்படிதானே? அந்த ரிமைண்டரை வந்து இப்போ லாஸ்ட் சம் பத்தி நான் சொல்றேன். 87ல இருந்து 54 என்ன பண்ணீங்க? மைனஸ் பண்ணோம் அப்படிதானே? ரிமைண்டர் என்ன வந்துச்சு? லாஸ்ட் 57 வந்துச்சா? என்ன வந்துச்சு? 84 57 வந்துச்சா? இத மைனஸ் பண்ணி 27 போட்டோம் இல்லையா? அதுல கொஸ்டின் என்ன ஆக்சுவலா? இப்போ ஒரு நம்பர் கொடுத்துட்டு அது கூட எதை ஆட் பண்ணா எக்ஸாக்டா 84ஆல டிவைட் ஆகும்னு சொல்லி பர்டிகுலர் நம்பர் அவங்களே சொல்லிட்டாங்க. ஆனா இந்த கொஸ்டின்ல நம்பர் கொடுக்கல. என்னன்னு சொல்றாங்க? 5 டிஜிட் நம்பர் அப்படின்னு மட்டும்தான் கேக்குறாங்க. சோ இதுதான் ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். புரியுதா? போன சம்ல ஒரு நம்பர் பர்டிகுலரா கொடுத்துட்டு அதுக்கு நியர்பை வேல்யூ கண்டுபிடிங்கன்னு கேக்குறாங்க. இதுல 5 டிஜிட் நம்பர்னு காமனா கொடுத்துட்டாங்க. 5 டிஜிட் நம்பர்ல எந்த நம்பர் வேணாலும் நாம சொல்லலாம். ஆனா அதுல நியர்பை நம்பருங்கிறது ஈஸியா ரிமைண்டரை மைனஸ் பண்ணாலே வந்துடும். ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் புரியுதா? அடுத்த சம் போலாமா? நெக்ஸ்ட் இதுல யாருக்கா டவுட் இருக்கா? அடுத்த கொஸ்டின். a number when divided by 899 gives a remainder 62. What number will be obtained? Sorry, what remainder will be obtained by dividing the same number by 31. தமிழ்ல ஒரு எண்ணை எண் 899 899 வகுத்தால் மீதி 62 கிடைக்கிறது. அதே எண்ணை 31 வகுத்தால் மீதி என்ன கிடைக்கும்?
இந்த சம் லாஸ்ட் கிளாஸ்ல கூட சொன்னேன். ஆனா அது எத்தனை பேர் புரிஞ்சதுன்னு தெரியல. இந்த சம் கேன்சல் என்னப்பா, யாராவது ட்ரை பண்ண முடியுமா? சார் 31 21 29 ஒரு நம்பர், அது என்ன நம்பர்னே தெரியாது. ஓகேவா? அந்த நம்பரை வந்து நான் 899 டிவைட் பண்ணும்போது எனக்கு ரிமைண்டர் வந்து 62 வருது. கொஸ்டினை நான் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, 899ங்கிறது நீங்க டிவைடன் கிடையாது, டிவைசர். அது தெரியும்ல, வகுக்கும் எண். இது வெளியே தான் போடணும், உள்ள போடக்கூடாது. என் நம்பர் இஸ் டிவைடட் பை அப்படின்னா 899 வெளியே இருக்கணும். சரியா? ஸோ அப்படி ஒரு நம்பரை நான் 89 டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 62 வருது. அதே நம்பரை நான் வந்து வெறும் 31 டிவைட் பண்ணா என்ன வரும்னு கேக்குறாங்க. இது ஈஸியா போடலாம், நம்ம இது ஏற்கனவே பார்த்துருக்கோம். இதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும்தான் நீங்க செக் பண்ணணும். அது கரெக்டா செக் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் ஈஸியா வரும். இங்க டிவைசர் என்ன, 899, இங்க 31. இது ரெண்டையும் தான் முதல்ல செக் பண்ணணும். எப்படி செக் பண்ணணும்? 899ல 31 வந்து டிவைட் ஆகுமா? இந்த ரெண்டு டிவைசரையும் ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எதால டிவைட் பண்றாங்களோ அந்த நம்பரையும், செகண்ட் எதால டிவைட் பண்றாங்களோ அந்த நம்பரையும் டிவைட் பண்ணி பாருங்க, போகுமா போகாதா அப்படின்னு பாருங்க. போகுமா? 899 வந்து 31. ஸோ இதை எத்தனை டைம்ஸ் போடலாம்? 3 டைம்ஸ் போடலாமா? போக முடியாது. எத்தனை டைம்? 2 டைம்ஸ். 2 டைம்ஸ் போட்டா 62 வருமா? இப்ப இதை வந்து மைனஸ் பண்ணா 179 279 279. இது எத்தனை டைம்ஸ் போகும்? 9 டைம்ஸ் போகும் எக்ஸாக்டா. ஸோ இதுவுமே டிவைட் ஆகுது. அப்ப அடுத்து என்னப்பா பண்ணணும்? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஓகே, ஒரு நம்பர்ல இன்னொரு நம்பர் டிவைட் ஆகுது, அந்த கண்டிஷன் ஓகே. அடுத்து என்ன பண்ணும்? இங்க ரிமைண்டர் என்ன வந்திருக்கு? 62 வந்திருக்கா? இந்த 62வை 31 எத்தனை டைம்ஸ் போகும் பாருங்க. 62 ரிமைண்டர் இருக்குல்ல, அதுல 31 டிவைட் ஆகுமா ஆகாதா? ஆகும், அப்படித்தானே? இப்போ இதே மாதிரி இங்க 31 டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 62 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இத மறுபடியும் நான் 3 இன்டூ 31 62 போட்டுடலாம் தானே? அப்ப ரிமைண்டர் என்ன வந்துடும்? 0 வந்துருமா? அவ்வளவுதான். சோ கொஸ்டின் வந்து 0 ஆன்சர். ரிமைண்டர் வந்து 0. இந்த சம் யாருக்கெல்லாம் புரியல? இந்த சம் யாருக்கு புரியலன்னு சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த சம் வேற யாருக்கெல்லாம் புரியல? நீங்க லாஸ்ட் கிளாஸ் வரல. வேற யாருக்கெல்லாம் புரியல? சரி, ஓகே. நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேங்க. நீங்க இந்த 85ன்னு ஒரு நம்பர், 85ங்கிற இந்த ஒரு நம்பரை நான் 8 டிவைட் பண்றேன். எவ்வளவுப்பா வரும்? 10 8s are 80 தானே? ரிமைண்டர் என்ன வரும்? 5. இதே 85ங்கிற நம்பரை நான் 2 டிவைட் பண்றேன், என்னப்பா வரும்? 4 2 8. அப்புறம் இங்க 5 போட்டோம்னா 2 2s are 4. ரிமைண்டர் என்ன வருது? 1. கரெக்டா? சரி, இப்போ இந்த 85 இங்க இல்லைன்னு வச்சுக்கோங்க.
85ங்கிறதே நான் சொல்லல. ஒரு நம்பரை 8ஆல டிவைட் பண்ணா, ஓகே, ஒரு நம்பரை 8ஆல டிவைட் பண்ணா ரிமைண்டர் என்ன வருது? 5. அதே நம்பரை 2ஆல டிவைட் பண்ணா ரிமைண்டர் என்ன வரும்? இதான் கொஸ்டின். இந்த ஸ்டெப்பை மட்டும் பாருங்க, புரியுதா? ஒரு நம்பரை 8ஆல டிவைட் பண்ணா ரிமைண்டர் 5. அதே நம்பரை 2ஆல டிவைட் பண்ணா ரிமைண்டர் என்ன? இந்த 5 தான்ப்பா இது. ஓகேயா? அப்ப இதுல 2 2 4 வருமா? ரிமைண்டர் என்ன வரும்? 1. ஏன் அதை சொல்றேன்? ஏன்னா 8ல 2 போகும், டிவைட் ஆகும். 8ல 2 டேபிள் என்ன ஆகும்? டிவைட் ஆகும். இப்ப 8ல டிவைட் பண்ணி அந்த நம்பரோட ரிமைண்டர் 5 வந்துச்சுன்னா, இப்ப இந்த 8 டேபிள் எடுத்துட்டு 2 டேபிள் போடும்போது இப்ப இந்த இடத்துல இந்த 5 வந்து என்ன ஆகும்? 2ஆல டிவைட் ஆகும் தானே? அப்ப ரிமைண்டர் என்ன வரும்? 1 வரும் தானே? அதான் இந்த கொஸ்டின். அதுக்கு நம்ம அந்த நம்பரே என்னன்னு தேவையில்லை. ரிமைண்டர் ஃபர்ஸ்ட் இதுல என்ன வந்துச்சோ அந்த நம்பரையே நீங்க 2ஆல டிவைட் பண்ணி போட்டீங்கன்னா அதுதான் ஆன்சர். இப்ப புரியுதா? இப்போ யாருக்கெல்லாம் புரியல? இப்ப எல்லாருக்கும் புரிஞ்சுதா இப்ப நான் சொன்னது? இதே கான்செப்ட தான் இந்த கொஸ்டின்ல ஒரு நம்பரை 899ஆல டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 62. ஸோ அதே நம்பரை 31ஆல டிவைட் பண்ணா என்ன வரும்? ஒன்றும் இல்லை, சிம்பிள். இந்த 62வை இந்த 31 வச்சு டிவைட் பண்ணுங்க. இப்போ 2 டைம்ஸ் போகும். அப்ப நமக்கு ஆன்சர் வந்து என்ன வந்துடும்? ரிமைண்டர் 0 வரும். அவ்வளவுதான். இப்ப புரிஞ்சுதா? இதுல யாருக்கும் இன்னும் டவுட்ஸ் இருக்கா? இன்னும் யாருக்கும் புரியாம இருக்கா? இதுல எந்த ஸ்டெப் புரியலன்னு சொல்லுங்க, நான் சொல்றேன். ஏன் எந்த ஸ்டெப் புரியல? எதனால புரியல? புரிஞ்சிச்சா புரியல? ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. புரியலன்னா திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றேன். வேற வேற மெத்தட்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். சரி, நான் ஒரு சின்ன கொஸ்டின் கேக்குறேன். அவங்க ஒருத்தர்கிட்ட 106 ஸ்வீட்ஸ் இருக்கு, சரியா? ஒரு லட்டு வச்சிருக்காருன்னு வச்சுக்கலாம். 106 இத 7 ஒரு பர்சனுக்கு 7 அப்படி கொடுக்குறாரு. ஓகே, அப்படி கொடுத்தா மீதி அவர்கிட்ட எவ்வளவு இருக்கும்? சரி, 7 இல்ல, வேற நம்பர் வச்சுக்கலாம். 12 வச்சுக்கோங்க. ஒரு பர்சனுக்கு 12 ஸ்வீட்ஸ் அப்படி கொடுக்குறாரு அப்படின்னா ரிமைண்டர் மீதி அவர்கிட்ட எவ்வளவு இருக்கும் சொல்லுங்க. இதை எப்படி கண்டுபிடிப்பீங்க? 106 12ஆல டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணா மீதி என்ன வருதோ அதான் அவர்கிட்ட இருக்கிறது. 106 12ஆல டிவைட் பண்றேன். ஓகேயா? சோ 8 12 96 வரும். அப்ப பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும்? 10 இருக்கும். எல்லாருக்கும் கொடுத்தது போக மீதி எவ்வளவு இருக்கும்? 10 அவர்கிட்ட இருக்கும். சரியா? இப்ப இதே 106 ஸ்வீட்ஸ ஒரு பர்சனுக்கு 12ஆ கொடுக்காம நான் வந்து ஒரு பர்சனுக்கு 6 கொடுக்குறேன். ஓகேயா? அப்ப மீதி எவ்வளவுப்பா இருக்கும் என்கிட்ட? இதை இவ்வளவு தூரம் கொண்டுட்டுலாம் போகவே தேவையில்லை. நல்லா கவனிங்க. இது வந்து 12 தானே, இது 6 தானே. இப்ப நான் 6 6ஆ கொடுக்கும்போது நான் ஏற்கனவே கொடுத்த 12 2 பர்சனா கணக்குல எடுத்துக்கலாம்.
ஒருத்தருக்கு 12னா 6 6 கொடுத்தா அப்ப 2 பேருக்கு தானே இது என்ன கணக்குல வரும். ஓகேயா? மீதி கடைசியில எவ்வளவு இருந்துச்சு? 10 தானே இருந்தது. அதுல எத்தனை 6 இருக்கு? ஒரு 6 ஒருத்தருக்கு கொடுக்கலாம். மீதி இருக்கிற 10 ஸ்வீட்ஸ்ல 1 6 பேருக்கு கொடுத்துட்டா மீதி எவ்வளவு வரும்? 4. அவ்வளவுதான். இந்த இதுக்குதான் நான் என்ன கண்டிஷன் செக் பண்ண சொல்றேன். இந்த 12ல 6 டிவைட் ஆகுமான்னு பாருங்க. 6 6 கொடுத்தாலும் 12 12 கொடுத்தாலும் டிவிஷன் கடைசி நம்பர் வரைக்கும் சேமா தான் இருக்கும். இதுல 10ங்கிறத 6ஆல டிவைட் பண்ணிட்டா மீதி என்ன வருதோ அதான் ஆன்சர். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள் கணக்கு. இதை உட்கார்ந்து ரொம்ப டீப்பா ஏதோ இஸ்ரோக்கு கணக்கு போடுற மாதிரி யோசிச்சா ஒண்ணுமே இல்லை. அடுத்தது போலாம். நெக்ஸ்ட். இப்ப நான் சொல்ற கொஸ்டின் வந்து இம்பார்ட்டன்ட் மாடல். எக்ஸாம்ல கண்டிப்பா உங்களுக்கு ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய ஒரு மாடல். ஸோ கொஸ்டின் பதில எழுதிக்கலாம். த டிஃபரன்ஸ் பிட்வீன் a 2-digit number and the number obtained by interchanging the digits is 27. What are the sum and the difference of the two-digit number? Two digits of the number. The difference between a two-digit number and the number obtained by. Okay. ஒரு இரண்டிலக்க எண்ணின் ஓர் இரண்டிலக்க எண் மற்றும் அந்த எண்ணின் இலக்கங்களை மாற்றி அமைத்தால் வரும் எண். இன்டர்சேஞ்சிங் த டிஜிட்ஸ்னா அதான் அர்த்தம். சரியா? அந்த எண்ணின் இலக்கங்கள்னா டிஜிட்ஸ். இலக்கங்களை மாற்றி அமைத்தால் வரும் எண். இரண்டிற்கும் உள்ள வித்தியாசம். இருபத்தி ஏழு. What are the sum and the difference of the two digits of the number? அந்த இலக்கங்களின் கூடுதல் மற்றும் வித்தியாசம் என்ன? அந்த இரண்டு இலக்கங்களின் கூடுதல் மற்றும் வித்தியாசம் என்ன? கொஸ்டினை முதல்ல கிளியரா புரியணும். அது புரிஞ்சாதான் நம்ம இதை செய்ய முடியும். அந்த இலக்கங்களின் கூடுதல் மற்றும் வித்தியாசம் என்ன? கொஸ்டினை ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. நான் அதுக்கப்புறம் ஸ்கிரீன் அதுக்கப்புறம் தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். எனக்கு ஸ்பேஸ் இல்ல. கொஸ்டினை ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க.
சரண்யா 2 டிஜிட் நம்பரா இருக்கணும். நீங்க வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணா அது சேமா வரணும். கொஸ்டின் ஃபர்ஸ்ட் நல்லா புரியணும். வாட் ஆர் த சம் அண்ட் த டிஃபரன்ஸ் ஆஃப் த 2 டிஜிட் நம்பர்ஸ்? கூட்டினா என்ன வரும், கழிச்சா என்ன வரும்? ரெண்டு ஆன்சர் சொல்லணும். அது என்ன நம்பர்னு முதல்ல கண்டுபிடிச்சிட்டீங்களா? அந்த 2 டிஜிட் நம்பர் என்னப்பா? சரி, கொஸ்டின் எல்லாரும் நோட் பண்ணியாச்சா? ஒரு இரண்டிலக்க எண் மற்றும் அந்த எண்ணின் இலக்கங்களை மாற்றி அமைத்தால் வரும் எண் இரண்டிற்கும் உள்ள வித்தியாசம்தான் 27. நீங்க 27 திருப்பி போட்டு 72 சொல்றீங்களா, இல்ல உண்மையிலே அந்த நம்பர் 72 சொல்றீங்களா? The difference between a 2-digit number and the number obtained by interchanging the digits, that is 27. அதோட டிஃபரன்ஸ் தான் 27. நான் அது என்னன்னு சொல்றேன் ஃபர்ஸ்ட், அப்புறம் நம்ம சம் செய்யலாம். முதல்ல கொஸ்டினை புரிஞ்சுக்கலாம். நம்பர்ஸ்ல நிறைய நமக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர்ஸ் இருக்கு. அதுல ஒண்ணு நான் இப்ப சொல்றேன். கொஸ்டின் எழுதியாச்சு தானே எல்லாரும்? கவனிங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு நம்பர் சொல்றேன், 49. இதை மாத்தி போட்டா 94 தானே? அதுதான் இன்டர்சேஞ்ச். இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் என்ன? 5 4 45 வருதா? இதைதான்ப்பா அங்க சொல்றாங்க. ஒரு நம்பரை எழுதுங்க, அந்த நம்பரை இன்டர்சேஞ்ச் பண்ணி இன்னொரு நம்பர் எழுதுங்க, அதை மைனஸ் பண்ணுங்க, அப்ப உங்களுக்கு என்ன வரும்? 27 வரும்னு சொல்றாங்க. அப்ப அந்த நம்பர் முதல்ல கண்டுபிடிக்கணும்ல, அப்புறம் தானே நம்ம அதை வந்து எடுக்க முடியும். சரியா? சோ அது என்ன நம்பர்னு எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது? இதான் க்ளூ. அந்த நம்பரை மாத்தி போட்டு கழிச்சா 27 வரும். இதான் க்ளூ. இதை வச்சு அந்த நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஒரு 2 டிஜிட் நம்பர் இருக்கணும். சரியா? இப்ப ஃபர்ஸ்ட் டிஜிட் ஏன்னு வச்சுக்கலாம், ரெண்டாவது டிஜிட் பி. இந்த ரெண்டு இன்டர்சேஞ்ச் பண்ணா பிஏன்னு வருமா? இதை மைனஸ் பண்ணாதான்ப்பா 27 வரும். அதுதான் கேள்வி. கேள்வி புரியுதா எல்லாருக்கும்? அந்த நம்பர் என்னன்னு முதல்ல கண்டுபிடிங்க. அது எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்ப அதுக்கு க்ளூ வந்து இங்க கடைசியா இருக்கு பாத்தீங்களா, இந்த 7 27 தானே க்ளூ. அதை வச்சுதான் சொல்லணும். எந்த நம்பர்ல இருந்து மைனஸ் பண்ணும்போது 7 வரும் சொல்லுங்க. 10 - 3 7 வருமா? வேற ஆக்சுவலா என்னன்னா, 7 மைனஸ் பண்ணும்போது வரணும் அப்படின்னா நீங்க இங்க போடுற நம்பர் இங்க போடுற நம்பர் அதாவது இன்டர்சேஞ்சா இருக்கணும். இப்போ இங்க ஒருத்தர் ஆன்சர் சொல்லியிருக்கீங்க, முகமது அர்ஷத். 36 63 சொல்லியிருக்கீங்க. இப்ப இதை மைனஸ் பண்ணுங்க, என்ன வருது? 36 மாத்தி போட்டா 63 தானே? இத கழிச்சா என்ன வருது? 13 7 வந்துருச்சா? 5 - 3 27 வந்துருச்சா? அதான் அப்ப ஆன்சர். சரி, இன்னொரு ஆன்சர் தீரஜ் குமார் 74 47. இதுல பாருங்க, இந்த நம்பர் வந்து 14 7 மைனஸ் பண்ணா எவ்வளோ? 7. இங்க 6 6 - 4 27 வருதா? 74 மாத்தி போட்டா 47 தானே? இதுலயும் அப்ப ஆன்சர் வருதா? வருதா வரலையா? ரெண்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம். ஒன்னு 36 63, இன்னொன்னு 74 47. எப்படி இதை யோசிச்சு கொண்டு வருது? இப்ப இவங்க ரெண்டு பேரும் டக்குன்னு ஏதோ ஒரு நம்பர் ரேண்டமா எடுத்து ஆன்சர் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஆனா நாம எப்படி இதை யோசிச்சு இந்த நம்பர் தான் அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இன்னொரு ஆன்சர் வருது 85 58. இப்ப நான் வந்து இதை 15 போட்டேன்னா 15 - 8 7. இதுல வந்து 7 7 - 5 2 27 வருது பாருங்க. இந்த மாதிரி நிறைய செட் ஆஃப் நம்பர்ஸ் வரும். அப்ப எப்படி இதை கன்ஃபார்மா இந்த ஆன்சர் தான் எப்படி போடுறது? இன்ட்ரெஸ்டா இருக்கா? எப்படி இப்ப எப்படிலாம் நம்பர்ஸ் விளையாடுது அப்படிங்கறத யோசிக்கும் போது உங்களுக்கு இது வந்து
புரியுதா? ஆ நீங்க ஒரு இந்த 100 பேர் இந்த சம்ம செய்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுல ஒரு 30 பேர் இந்த ஆன்சர், ஒரு 30 பேர் இந்த ஆன்சர், ஒரு 40 பேர் இந்த ஆன்சர் கொண்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க யாரு எந்த ஆன்சரை யோசிச்சாலும் இந்த கொஸ்டினுக்கோட ஃபைனல் ஆன்சர் மாறாது. நம்ம கேள்வி என்ன? கேள்வி என்ன வாசிங்க, லாஸ்ட் லைன் வாசிங்க. ஃபைண்ட் த சம் ஆஃப் டிஜிட்ஸா? சம் ஆஃப் டிஜிட்ஸ் அண்ட் டிஃபரன்ஸ் ஆஃப் டிஜிட்ஸ். அதானப்பா ஆன்சர்? ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன வரும், அல்லது மைனஸ் பண்ணா என்ன வரும், அதான கொஸ்டின். வாட் ஆர் த சம் அண்ட் த டிஃபரன்ஸ் ஆஃப் டூ டிஜிட்ஸ் ஆஃப் த நம்பர்? ஓகே, இப்ப இந்த கொஸ்டின் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணிக்கோங்க. வாட் ஆர் த சம் அப்படின்னு இருக்கு, சம்ம மட்டும் கட் பண்ணிக்கோங்க. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் ஆஃப் டூ டிஜிட் மட்டும் போடுங்க. கொஸ்டினை கரெக்ஷன் பண்ணுங்க. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் ஆஃப் டூ டிஜிட்? அந்த இலக்கங்களின் வித்தியாசம் என்ன அப்படிங்கறத மாத்திக்கோங்க. கொஸ்டினோட லாஸ்ட் லைன், வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் த டூ டிஜிட்ஸ்? ஓகே, அந்த இரண்டு இலக்கங்களின் வித்தியாசம் என்னன்னு மட்டும் கொஸ்டினோட லாஸ்ட் லைனை மாத்திக்கோங்க. சம் வராது, சம் கட் பண்ணிருக்கோங்க. ஓகே, இப்ப சொல்லுங்க ஆன்சர். இப்ப நீங்க 63 யோசிச்சாலும், இது யோசிச்சாலும், இதை யோசிச்சாலும் ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பாருங்க. 6-3க்கு டிஃபரன்ஸ் என்ன? இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் என்ன? இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் என்ன? இதுலயும் டிஃபரன்ஸ் என்ன? டிஃபரன்ஸ் 3 வருதா? எல்லாத்துலயுமே 3 வருதா? இப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? 3. எனக்கு இந்த மூணுமே ஆன்சர் வரல. நான் யோசிச்ச போது இந்த 3 நம்பருமே எனக்கு ஸ்ட்ரைக் ஆகல. அப்ப என்ன பண்றது? கொஸ்டினை விட்டுட்டு அடுத்ததுக்கு போயிடலாம் அப்படிங்கிறீங்களா? சரிக்கா, நீங்க இந்த மூணுமே யோசிச்சா எனக்கு ஆன்சர் வரல அப்படின்னா அது இன்னொரு மெத்தட் இருக்கு, அது யோசிச்சு சொல்லலாம். எப்படின்னு பாருங்க. இது வந்து ஒரு ஷார்ட்கட்ல போட்டுடலாம். இந்த மாதிரி கொஸ்டின் வரும்போது அது கூட ஷார்ட்கட் டிஃபரன்ஸ் ஆஃப் டூ டிஜிட்ஸ். அந்த கொஸ்டின்ல டிஃபரன்ஸ் ஆஃப் டூ டிஜிட்ஸ் கேட்டாங்கன்னா அதுக்கு ஒரு சின்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. டிஃபரன்ஸ் இன் ஒரிஜினல் அண்ட் இன்டர்சேஞ்ச் நம்பர். அதாவது அந்த 27 இருக்குல்ல, டிஃபரன்ஸ் இன் ஒரிஜினல் நம்பர் அண்ட் இன்டர்சேஞ்ச் நம்பர், ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம்னு ஒரு கொஸ்டின்னால நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை மேல போட்டுட்டு கீழே 9ஆல டிவைட் பண்ணிடுங்க. இது ஒரு 2 டிஜிட் நம்பரா இருந்தா 9ஆல டிவைட் பண்ணும். 3 ஸோ 3 டிஜிட்டா இருந்தா 99ஆல டிவைட் பண்ணும். சரியா? 2 டிஜிட் நம்பருக்கு 9ஆல டிவைட் பண்ணும். இப்ப நமக்கு மேல வந்து 27 வரும், கீழே என்ன வரும்? 9. கேன்சல் பண்ண ஆன்சர் என்ன? 3. அதுதானே நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஸோ அதனால ஆன்சர் வந்து 3. இது ஷார்ட்டா போடும்.
ஸோ இது புரிஞ்சுதா எல்லாருக்கும்? இந்த மெத்தட்ல போட்டுக்கலாமா? 2 டிஜிட் நம்பர் கொடுத்துட்டு அதோட டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதோடைய டிஜிட்டோட டிஃபரன்ஸ் கேட்டாங்கன்னா அந்த மேல உள்ள நம்பர் டிவைடட் பை 9. 9 வந்து கான்ஸ்டன்ட் நம்பர், அதால டிவைட் பண்ணிட்டீங்களா என்ன வருதோ அதான் நம்மளோட ஆன்சரா இருக்கும். ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாம். இப்ப இது மாதிரி இன்டர்சேஞ்ச் வரக்கூடிய நம்பர்ஸ் தான் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து நம்ம டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது போடும்போது கவனிங்க. இப்ப 21 12 இன்டர்சேஞ்ச் பண்ணா 12 தானே. 1 2 இந்த ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் என்னப்பா வரும்? லாஸ்ட் டிஜிட் எதுல முடியும்? 9ல தானே முடியும். இங்க 11, அதாவது 21ல இருந்து 12 மைனஸ் பண்ணா 9 தானே. ஓகே, இப்ப இதே இது 31 13 1 3க்கு என்னப்பா வரும் டிஃபரன்ஸ்? 8 வருமா? 41 14 டிஃபரன்ஸ் என்னப்பா வரும்? 7 வருமா? அதாவது லாஸ்ட் டிஜிட் கேக்குறேன் நானு, கடைசியா முடியிற நம்பர் சொல்றேன். நல்லா கவனிங்க. 21 12 31 13 நீங்க யோசிக்கும் போது இப்படிதான் யோசிக்கணும் நம்பரை. ஓகேயா? 21 அடுத்தது 51 15 எவ்வளவுப்பா வரும்? 6 வருமா? ஓகே, இது 1 சீரீஸ். இப்ப 2 சீரீஸ்ல 22 33 அது மாத்தி போட்டாலும் அதேதான். 3 சீரீஸ்க்கு வாங்க. 23 32 சரி 23 32 இத மைனஸ் பண்ணா என்னப்பா வரும்? 9 வருதா? ஆமாவா இல்லையா? அப்புறம் 33 விட்டுருங்க. அப்ப 43 43 34 என்ன வருது டிஃபரன்ஸ்? என்ன வருது? 9 தானே வருது. 53 35 டிஃபரன்ஸ் என்ன வருது? 8 வருதா? சோ இந்த மாதிரி ஒரு ஒரு சீரீஸா எழுதி பாருங்க. 3ஆ 4ஆ 5ஆ 6ஆ அப்படி எழுதி பாத்தீங்கன்னா கிடைச்சிடும். ஓகேவா? அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் பாருங்க. How many numbers up to 120 are divisible by 8? ஆஹ் 120 வரை எத்தனை எண்கள் 8ஆல் வகுப்படும்? இதுவும் ரொம்ப சிம்பிள் தான். நமக்கு என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதை ஜஸ்ட் டிவைட் பண்ணுங்க, 8ஆல டிவைட் பண்ணுங்க, அதுலயே உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஒன் 8ஆல டிவைட் பண்ணா 12ல ஒரு 8 போகும், பேலன்ஸ் 4 5 டைம்ஸ். இதுல வந்து 40 வருது, ரிமைண்டர் 0. இதோட ஆன்சர் ரிமைண்டர் கிடையாது, எது? கோஷன். ஸோ 15 நம்பர் டிவைட் ஆகும், அவ்வளவுதான். ஸோ சிம்பிளான சம். இப்ப நான் ஒரு சம் கேட்கிறேன், ஆன்சர் பண்ணுங்க. 1ல இருந்து 100 வரைக்கும் 7ஆல எத்தனை நம்பர் டிவைட் ஆகும் சொல்லுங்க. ஃப்ரம் 1 to 100 வரைக்கும் எத்தனை நம்பர் 7ஆல டிவைட் ஆகும்? 7 டேபிள் சொல்லி பாத்தீங்கன்னாலே ஆன்சர் வந்துடும்.
100 விட கம்மியா எந்த எந்த மல்டிபிள்ஸ்ல வருது? ஓகே, வெரி குட். 14. 14 7s are 98. ஸோ அதனால 14 ஆன்சர். கரெக்டா? ஓகே, அடுத்தது ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்குறேன், ஆன்சர் பண்ணுங்க. இது வந்து ஜஸ்ட் உங்களோட மேக்ஸ் இல்ல, மேக்ஸா பார்க்காதீங்க, லாஜிக்கலா பாருங்க. 1 to 100 வரைக்கும் எழுதும் போது எத்தனை ஹவு மெனி டைம்ஸ் நாம வந்து 7ங்கிற நம்பரை எழுதுறோம்? 1 to 100 வரை எழுதும் போது 7ங்கிற நம்பரை எத்தனை டைம்ஸ் எழுதுறோம்? ம் 19ஆ? எல்லாம் மறந்தாச்சு அப்படியே. ம். எழுதி பார்த்து சொல்றீங்களா? 19 18 அப்படின்னு சொல்றவங்க எல்லாருமே எழுதி பார்த்து சொல்றீங்களா, எழுதி பார்க்காம சொல்றீங்களா? 7 17 27 37 47 57 67. இதுல எத்தனை இருக்கு? 3 7 இருக்கா? ஓகே, அடுத்து என்ன எழுதணும்ப்பா? 77ஆ? 70 71 72 73 74 75 76 77லே ரெண்டு இருக்கு, ரெண்டையுமே கவுண்ட் பண்ணணும். 78 79 8 87 97 20 டைம்ஸ். இந்த சம்லாம் ரொம்ப ரொம்ப எல்கேஜி சம். அதுவே நம்ம இப்படி தப்பு விட்டோம்னா எப்படி நம்ம ஆப்டிடியூட்ல ஸ்ட்ராங்கா இருக்க முடியும்? மேக்ஸ்ல ஆப்டிடியூட்க்கு ஷார்ப்பா இருக்கணும்ப்பா. எதுக்காக இந்த கொஸ்டின் கேக்குறாங்க, என்ன விஷயம் இருக்கு அப்படிங்கறத கொஞ்சம் யோசிக்கணும். ஓகே, அடுத்தது 1 to 30க்கு வரைக்கும் எத்தனை பிரைம் நம்பர்ஸ் இருக்கு சொல்லுங்க. 1 to 30 வரைக்கும் எத்தனை பிரைம் நம்பர்ஸ் இருக்கு? பிரைம் நம்பர்ஸ்னா எந்த டேபிள்லயுமே டிவைட் ஆகாத நம்பர்ஸ். பகா எண்கள் எத்தனை உள்ளது? ஃபர்ஸ்ட் பிரைம் நம்பர் எதுப்பா? ஃபர்ஸ்ட் பிரைம் நம்பர் எது? 1ல இருந்து ஆரம்பிக்கும் போது முதல்ல எது பிரைம் நம்பரா எழுதுவீங்க? 2. சரியா? 2 1 கிடையாது, பிரைம் நம்பர்ல வராது. 2 3 5 7 11 13 17 19 23. ஓகேயா? 29. ஸோ கவுண்ட் பண்ணீங்கன்னா 3 3 3 6 + 3 9 + 1 10. மொத்தம் 10 நம்பர் இருக்கு. 21 பிரைம் நம்பர் கிடையாது. அதே மாதிரி 27
4 5 6 7 எதுவுமே பிரைம் நம்பர் கிடையாது, எல்லாமே டிவைட் ஆகும். 29 தான் டிவைட் ஆகாது. சொல்ல 10 நம்பர்ஸ் இருக்கு. ஓகே, அடுத்தது கொஸ்டின் இஸ் 1001 a prime number? இதுக்கு என்ன ஆன்சர் பண்ணுவீங்க? 1001 என்பது ஒரு பிரைம் நம்பரா, பகா எண்ணா? எஸ் ஆர் நோ? யாரெல்லாம் எஸ்ன்னு சொன்னது? இந்த நம்பரை எப்படி செக் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் 2 டேபிள்ல போகுதான்னு பார்க்கணும். இது ஈவன் நம்பர் கிடையாது. அப்போ 2 டேபிள்ல போகலன்னா 4 டேபிள், 6 டேபிள், 8 டேபிள், 12 டேபிள் வரைக்கும் எதுலையுமே போகாது. சரியா? ஸோ அதுக்கப்புறம் இதுல இல்லாத நம்பர்ஸ் வந்து 5 டேபிள்லையும் போகாது, 10 டேபிள்லையும் போகாது. அதுக்கப்புறம் 7 11 இந்த ரெண்டும் செக் பண்ணி பார்க்கணும். இது 7ல போகுமா அப்படின்னா இந்த 1001ல கடைசி டிஜிட் வந்து 1, 1 + 1 வந்து 2, அந்த 2வை 100ல இருந்து மைனஸ் பண்ணா 98. இது வந்து 14 × 7 எவ்வளோ? 98 தானே? அப்ப 7 டேபிள்ல போகுதுல்ல, அப்ப இது என்ன கிடையாது? பிரைம் நம்பர் கிடையாது. ஸோ நோ, இட் இஸ் அ டிவைசபிள் நம்பர். வகுபடும் எண். ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்த டாபிக் ஸ்டார்ட் பண்ணலாமா? நெக்ஸ்ட் மாடல் பா. இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ஃபர்ஸ்ட் மாடல் நம்பர் சிஸ்டம்ல. நான் மாடல் 2 ஸ்டார்ட் பண்றேன். இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். யூனிட் டிஜிட்ஸ். இதையும் நல்லா கவனிச்சிங்கன்னா தான் புரியும். மாடல் 2 நம்பர் சிஸ்டம்ல மாடல் 2 போலாம். யூனிட் டிஜிட்ஸ். இதுல யூனிட் டிஜிட்ஸ் அப்படின்னா என்னன்னா, ஒரு நம்பரை எவ்வளவு பவர்ல வேணாலும் போடலாம், ஆனா அதோடைய கடைசி டிஜிட் என்ன முடியும்னு கண்டுபிடிக்கலாம். அதான் யூனிட் டிஜிட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2^5 எடுத்துக்கோங்க. 2^5 வேல்யூ என்னப்பா? 32. இந்த நம்பர் லாஸ்ட் என்ன டிஜிட்ல முடியுதுன்னு நம்ம ஈஸியா சொல்லலாம் தானே இந்த வேல்யூவை? சரி, இப்ப 2^105 போட்டா ஒரு நம்பர் வரும்ல, அது என்ன லாஸ்ட் டிஜிட்ல முடியும்னு சொல்ல முடியுமா? கால்குலேட்டர்லயே 2^105 போட வாய்ப்பு இல்லை, அப்படிதானா? கம்ப்யூட்டர்ல போடலாமா? சரி, இப்ப இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? கடைசி டிஜிட் எப்படி முடியும்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ரொம்ப ஈஸியா சொல்லலாம். மேக்ஸ் வந்து எல்லாமே ரிப்பீட்டடா அதே மெத்தட் தான் வந்துட்டே இருக்கும். கவனிங்க. 2^1 2 தானே? 2^2 எவ்வளோ? 4.
2 power 3 வந்து 8, 2 power 4 வந்து 16, 2 power 5 வந்து 32, 2 power 6 வந்து 64, 2 power 7 வந்து 128, 2 power 8 வந்து 256, 2 power 9 வந்து 512, 2 power 10 வந்து 1024. இப்ப கவனிங்க, நான் பவர் 10 வரை எழுதியிருக்கேன். இந்த பவர் 10ல ஃபர்ஸ்ட் இந்த பவர் 4 வரைக்கும் நோட் பண்ணுங்க. எண்டிங் நம்பர் 2 4 8 6 வருதா? அதே மாதிரி அடுத்த 2 பவர் 8 வரைக்கும் பாருங்க, எண்டிங் நம்பர் என்ன வருது? 2 4 8 6 வருதா? இதுக்கப்புறமும் என்னதான் வரப்போகுது? 2 4 8 6 தான் ரிப்பீட்டடா வரப்போகுது. நமக்கு இந்த ரிப்பிடேஷன் வந்து எத்தனை பவர் ஒன்ஸ் மாறிட்டே இருக்குப்பா? 4 8 12 அப்படி மாறிட்டே இருக்கா? 4 பவர்ஸ் ஒன்ஸ் மாறிட்டே இருக்கா? அப்போ இத 2 பவர் எந்த நம்பர் வேணாலும் கொடுக்கட்டும், ஆனா இந்த 4 8 அதாவது 4ஓட மல்டிபிள்ஸ் வரும்போது தான் இந்த சேஞ்சஸ் நடக்குதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? இதை வச்சே நான் இதை கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னு பாருங்க. இந்த பவர்ல இருக்கிற வேல்யூ இருக்குல்ல 105, அந்த 105 வந்து நான் 4ஆல டிவைட் பண்ணணும். ஏன் 4ஆல சொல்லுங்க? ஏன் நான் 4ஆல டிவைட் பண்ணணும்னு சொல்றேன்? இங்கதான் பார்த்தோமே, 4ஓட மல்டிபிள்ஸ் ஒன்ஸ் தானே இது மாறுது, அதனால பவரை வந்து 4ஆல டிவைட் பண்றேன். இப்ப 2 4 எவ்வளோ? 8 25, 6 4 24. பேலன்ஸ் 1. பேலன்ஸ் என்ன வந்திருக்கு? ரிமைண்டர் என்ன வந்திருக்கு? 1 வருதா? ஓகே. சோ இப்ப நான் இதை எப்படி எழுத போறேன்னா, 105 அப்படிங்கிறத 2 பவர், இதுல இருந்து 1 மைனஸ் பண்ணிருங்க. அதாவது 104 தனியா, அதுக்கப்புறம் 2 பவர் 1 தனியா. ஏன் 105 104 1ன்னு எழுதியிருக்கேன் சொல்லுங்க? ரிமைண்டர் என்ன வந்துச்சு? 1 வந்துச்சா? அப்ப இந்த 1 இதுல இருந்து மைனஸ் பண்ணிட்டா 104 தான் 4ஆல எக்ஸாக்டா டிவைட் ஆகுற நம்பரா இருக்கு. ஓகேவா? அப்ப மீதி ஒரு 1 பவர் 1 தனியா எழுதிக்கும். இப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர், அதாவது 2 பவர் 104 என்ன வரும் அப்படின்னா, 4ஓட மல்டிபிள்ஸ்க்கு என்ன வரும்? 2 பவர் 4க்கு என்ன வந்துச்சு? 2 பவர் 8க்கு என்ன வந்துச்சு? 2 பவர் 12க்கு என்னவா வரப்போகுது? 6. அப்ப 2 பவர் 104க்கும் என்னதான் வரும்? 6 தான் வரும். யூனிட் டிஜிட் 6 தான் வரும். இன்டூ 2 பவர் 1 எவ்வளோ? 2. இந்த இடத்துல இன்டூ இருக்கு, மல்டிப்ளிகேஷன் இருக்கு, சரியா? இப்ப 6 இன்டூ 2 மல்டிப்ளை பண்ணா எவ்வளோ? 12ல கடைசி யூனிட் டிஜிட் என்ன? அப்ப இந்த கொஸ்டினோட ஆன்சர் 2. 2 பவர் 105ஓட யூனிட் டிஜிட் வேல்யூ என்ன? 2. நான் சொன்ன புரிஞ்சுதா? பவர் 4, ஒவ்வொரு பவர் 4 ஒன்ஸ் வந்து இந்த வேல்யூ சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு. அதனால நான் இப்ப சொல்லிட்டு இருக்கிறது 2 பவருக்கு மட்டும். ஓகேவா? யூனிட் டிஜிட்ஸ் ஃபார் 2. 2க்கான மெத்தட் தான் இப்ப நான் சொல்றேன். இதுல இருந்து என்ன கண்டுபிடிச்சோம்னா, ஒவ்வொரு பவர் 4 ஒன்ஸும் இது வந்து மாறிட்டே இருக்கு. 2 பவர்ல எத்தனை பெரிய நம்பர் கொடுத்தாலும் அதை கண்டிப்பா நீங்க 4ஆல தான் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணிட்டு ரிமைண்டர் ஒன்னு வரும் பாத்தீங்களா? அதுல இருந்து பவர்ல இருந்து நீங்க மைனஸ் பண்ணணும். 104 மைனஸ் 1, 105 மைனஸ் 1, 104. 104 தனியாவும் இந்த ரிமைண்டர் 1 தனியாவும் வச்சுக்கணும். அதாவது இது ரெண்டையும் கூட்டினா எது வர மாதிரி எழுதணும்? 105 வர மாதிரி எழுதிக்கணும். ஓகேவா? சோ இதுக்கப்புறம் இதோடைய வேல்யூ வந்து பவர் 6 தான். அதை இதை பார்த்தே போட்டுடலாம். 4ஓட மல்டிபிள்ஸ் எல்லாத்துக்குமே கடைசி டிஜிட் 6 தான் வருது. அதனால இதோட ஆன்சர் 6 இன்டூ 2 பவர் 1னா 2 தானே? அந்த 2 தான் இங்க போட்டிருக்கேன். இதை மல்டிப்ளை பண்ணா 12 வருது. நமக்கு ஆன்சர் 12ன்னு போடக்கூடாது, யூனிட் டிஜிட் தான் வேணும். யூனிட்னா கடைசியில உள்ள டிஜிட் தான் யூனிட் டிஜிட். அப்படின்னா அந்த ஆன்சர் என்ன? 2. இது புரிஞ்சுதா நான் சொன்னது?
இது நோட் பண்ணிட்டீங்களா? இப்ப நான் வேற ஒரு கொஸ்டின் தரேன், ட்ரை பண்றீங்களா? 2 பவர் 222 இதுக்கு யூனிட் டிஜிட் என்ன வரும்? ட்ரை பண்ணி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? கவனிங்க, இது வந்து இந்த மாதிரி ஃபுல்லா டிவைட் பண்ணலனா கூட இதோட கடைசி 2 டிஜிட் மட்டும் எடுங்க. இல்ல கடைசி 2 டிஜிட் என்ன? 22வா? 22க்கு நியர்பையா 4ஆல டிவைட் ஆகுற நம்பர் எது? டிவைட் பண்ணி போடுறது உங்களுக்கு கன்ஃபியூஷனா இருந்ததுன்னா கடைசி 2 டிஜிட் பவர்ல எடுங்க. 22 வருதா? 2 பவர் 222ல கடைசி 2 டிஜிட் 22 தானேப்பா. இதை நான் வந்து 22க்கு நியர்பையா கம்மியா சொல்லணும். 4ஆல டிவைட் ஆகுற நம்பர் எது? 20. அப்ப 220 தனியா, மீதி இருக்கிற 2 தனியா இப்படி போட்டுடலாமா? இப்படி போட்டா பவர் ரெண்டையும் ஆட் பண்ணா இதானே வரும். ஓகேயா? இந்த மாதிரி போட்டுக்கலாம். நடுவுல மல்டிபிளிகேஷன் சிம்பிள். ஓகே, இது வந்து 4ஆல எக்ஸாக்டா டிவைட் ஆகக்கூடிய நம்பர், அப்படிதானே? 220 வந்து எதோட மல்டிபிள்? 4ஓட மல்டிபிள். அப்ப இதோடைய கடைசி டிஜிட் எதுலப்பா முடியும்? 2 பவர் 220க்கு எதுல முடியும் சொல்லுங்க? 6ல முடியும். இதை வச்சு சொல்றேன். பவர் 4 வந்தா 6ல முடியும். 2 ஸ்கொயர் எவ்வளோ? 4. 6 into 4 24. கடைசி டிஜிட் அப்ப என்னது? 4. எழுதியாச்சா? அடுத்த சம் போலாமா? நெக்ஸ்ட் சம் ட்ரை பண்றீங்களா? இல்ல யாருக்காவது இன்னும் புரியாம இருக்கா? திருப்பி சொல்லணுமா? யாருக்காவது டவுட் இருந்தா கேளுங்க. சிக்ஸ் எப்படி வந்ததுன்னு புரியலையா? 2 பவர் 4க்கு என்னப்பா வந்திருக்கு? 6. 2 பவர் 8க்கு என்ன வருது? 2 பவர் 12க்கும் 6 தான் வரும் கடைசி டிஜிட். 2 பவர் 24க்கும் 6 தான் வரும். 2 பவர் 16க்கும் 6 தான் வரும். நான் போடக்கூடிய பவர்ல உள்ள நம்பர் எல்லாமே 4வது வாய்ப்பாடுல வரக்கூடிய நம்பர், அதாவது 4ஆல எக்ஸாக்டா டிவைட் ஆகக்கூடிய நம்பர். அதுதான் இங்க கான்செப்ட். அதனாலதான் 6 போடும். பவர்ல இருக்கிற நம்பர் 4ஆல எக்ஸாக்டா டிவைட் ஆச்சுன்னா அதுக்கு நீங்க கண்ணை மூடிட்டு 6 போட்டுடலாம். அது வருமா வராதான்னு யோசிக்கவே வேண்டாம். ஓகேயா? 4 ஆட் ஆகக்கூடிய நம்பருக்கு பவருடைய வேல்யூ 4ஆல டிவைட் ஆச்சுன்னா 6ங்கிறது தான் கடைசி டிஜிட்டா இருக்கும். அது கன்ஃபார்ம். அதுக்கப்புறம் மீதி உள்ளதை தான் நாம இங்க பார்த்து எழுதுறோம். 2 ஸ்கொயர்னா அதுக்கு 4. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 24. நமக்கு தேவை கடைசி டிஜிட் மட்டும். அதனால ஆன்சர் 4. சரி, இப்ப அடுத்து இன்னொரு கொஸ்டின் ட்ரை பண்ணுங்க. 2 பவர் 1002 என்ன வரும்? இல்ல கடைசி 2 டிஜிட் எடுங்க. கடைசி 2 டிஜிட் என்னப்பா? 0 to 4ல போகுமாப்பா?
போகாது. ஆனா 0 போகும் தானே. கடைசி 2 டிஜிட் 0வா இருந்தா அது 4ல டிவைட் ஆகும். அது தெரியும் தானே எல்லாருக்கும். ஓகே, இப்ப நான் இதை எப்படி எழுதணும்? 2 பவர் 1002 என்ன எழுதிக்கலாம்? 2 பவர் 1000 தனியா, 2 பவர் 2 தனியா எழுதிக்கலாமா? இது ரெண்டு ஆட் பண்ணும்போது என்ன வந்துடும்? 1002 வரும். இது 4ஆல டிவைட் ஆகுற நம்பரை மாத்திட்டேன். அப்ப இதுக்கு என்ன போடணும்? 6. இப்ப இதுக்கு 4. அப்ப 24. அப்ப லாஸ்ட் டிஜிட் ஆன்சர் என்ன? 4. இது புரிஞ்சுதா? ஓகே, இப்ப 2 பவர்ல என்ன போட்டாலும் ஆன்சர் கொண்டு வந்துருவீங்களா? ஒருவேளை சம் இப்படி கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, 2482 பவர் 2700 இப்படி கேட்டா இவ்வளவு பெரிய நம்பரா அப்படின்னா இதெல்லாம் நமக்கு வேண்டவே வேண்டாம். நமக்கு தேவை கடைசி டிஜிட் 2 பவர் 2700. இதுதான் கொஸ்டின். இதெல்லாம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்றதுக்காக கொடுக்குறது. இந்த 2700 4ஆல டிவைட் ஆகும். ஏன்னா கடைசி 2 டிஜிட் என்னது? 00. அப்ப இதோட ஃபைனல் ஆன்சரே என்னதான் இருக்க முடியும்? 6ஆ தான் இருக்க முடியும். பவர்ல இருக்கிற நம்பர் 4ஆல எக்ஸாக்டா டிவைட் ஆனா அதுக்கு கான்ஸ்டன்டா 6ல தான் முடியும். யூனிட் டிஜிட் 6 தான். ஓகேவா? இதான் 2 பவருக்குப்பா. சோ அடுத்தது போலாமா? நெக்ஸ்ட் இந்த நம்பர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 2 நம்பர் நம்ம போடவே தேவையில்லை, ஈஸியா சொல்லிடலாம். அது மட்டும் நான் இப்ப சொல்றேன். 5 பவர் n, 6 பவர் n, 1 பவர் n. இந்த 3 நம்பருக்கும் பவர்ல என்ன போட்டாலும் அதோட யூனிட் டிஜிட் வந்து அதே நம்பர் தான்ப்பா. இப்போ 5 பவர் 400 கேட்டா ஆன்சர் 5 தான். 5 பவர் 867 ஆன்சர் 5 தான். 5 பவர் 1249 ஆன்சர் 5 தான். ஓகேவா? இப்ப 6 பவர் என்ன வேல்யூ போட்டாலும் ஆன்சர் 6 தான். 6 பவர் 201 ஆன்சர் 6 தான். 6 பவர் 16 ஆன்சர் 6 தான். 6 பவர் 1007 ஓகே ஆன்சர் 6 தான். ஏன்னா இந்த பவர் 561 இதுக்கு பவர்ல என்ன போட்டாலும் சேம் அதே டிஜிட்ஸ்ல தான் நம்பர் முடியும். அது மாறவே மாறாது. ஓகே, 1 பவர் என்ன போட்டாலும் ஆன்சர் 1 தான். 1 பவர் 222 ஆன்சர் 1 தான். 1 பவர் 847 ஆன்சர் 1 தான். ஓகேயா? சோ இது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வந்தா ஈஸியா போடலாம். ஓகே, இப்போ வந்து இந்த கொஸ்டின் ட்ரை பண்ண முடியுதான்னு பாருங்க. 722 பவர் 307 பிளஸ் ஆட் பண்ணணும். சரியா? இது அதாவது யூனிட் டிஜிட்டை ஆட் பண்ணணும். பிளஸ் 376 பவர் 118 பிளஸ் 1001 பவர் 255. இதுக்கு ஆன்சர் யூனிட் டிஜிட் என்ன வரும்? ஆட் பண்ணா யூனிட் டிஜிட் என்ன வரும்? ட்ரை பண்ணி சொல்லுங்க. 2 பவருக்கு உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியும். 6 பவருக்கு என்ன போட்டாலும் 6 தான் சொல்லிட்டேன். 1 பவருக்கு என்ன போட்டாலும் 1 தான் சொல்லிட்டேன். நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது 2 பவருக்கு மட்டும்தான். அதை போட்டுட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணி சொல்லுங்க. அதான் ஆன்சர்.
ஆட் பண்ணி வரக்கூடிய ஆன்சர்ல கடைசி டிஜிட் மட்டும் சொன்னா போதும். இதுல வந்து 2^307 வருமா? அடுத்தது 6, இதுல இருந்து 8 என்ன போட்டாலும் 6 தான். இதுல இருந்து 1 தான். இப்ப 307ல கடைசி 2 டிஜிட் என்னப்பா? 07. 07க்கு லெஸ் தென் 7 விட கம்மியா எந்த நம்பர் 4ல டிவைட் ஆகும்னா 304. 2^304 தான் 4ஆல டிவைட் ஆகும். மீதி அப்ப என்ன வருது? அது தனியா போட்டுடலாமா? நடுவுல மல்டிபிளிகேஷன். சோ இப்போ இந்த பவர்ல இருக்கிற நம்பர் 4ஆல டிவைட் ஆச்சுன்னா இதுக்கு 6 போடுவோமா? 2^3 எவ்வளோப்பா? 8. 2^3 8 தானே எழுதிருக்கீங்க. சரி, இப்ப இதை மல்டிப்ளை பண்ணா எவ்வளோ? 48 பிளஸ் 6 பிளஸ் 1 எவ்வளோ? 7. இது ரெண்டையும் ஆட் பண்ணா 55. கடைசி டிஜிட் எதுல முடியுது? 5. ஸோ அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? 5. இதுல வந்து புக்ஸ் வந்து சென்னையில ஆபீஸ்ல வந்து டைரக்டா வாங்கணும் அப்படிங்கிறவங்க இன்னொரு 2 டேஸ்ல சொல்றேன், அப்ப வந்து வாங்கிக்கலாம். 2 டேஸ்னா 2 டேஸ் கழிச்சு வந்து நிக்காதீங்க, போன் பண்ணி கேட்டுட்டு வாங்க. கொரியர் இன்னும் அனுப்பல, இன்னைக்குதான் போட்டிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. 2 டேஸ்ல வரும் கொரியர். வந்ததுக்கு அப்புறம் தான் கொடுக்க முடியும். ஸோ கால் பண்ணி கேட்டுட்டு வாங்க. ஆன்லைன்ல இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொரு அட்ரஸ் உங்களுக்கு அந்த அட்ரஸ் சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்கல்ல, அந்த நம்பருக்கு உங்களோட அட்ரஸ் பே பண்ண ஸ்கிரீன்ஷாட் அனுப்பினீங்கன்னா உங்களோட அட்ரஸ்க்கு கொரியர் வந்துட்டே தான் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கா போட்டுட்டே இருக்காங்க, வரும். இதுல எத்தனை பேர் சென்னை ஆபீஸ்க்கு டைரக்டா வந்து வாங்குற மாதிரி இருக்கீங்க? அம்பத்தூர் தான். சென்னையில அம்பத்தூர் மட்டும்தானப்பா. டைரக்டா நியர்பை இருக்கிறவங்க நான் கேக்குறேன். 7200363169 இந்த நம்பர்ல கால் பண்ணி கேட்டுட்டு இங்க ஆபீஸ்க்கு வந்து வாங்குறவங்க கேட்டுட்டு வந்து வாங்கிக்கலாம். ஃப்ரைடே கால் பண்ணுங்கப்பா, ஃப்ரைடே கால் பண்ணி கேட்போம். ஓகே, நம்பர் சிஸ்டம் தான் நாளைக்கும் போகும். இதுல போர் அடிக்க கூடாது, புரியலன்னு சொல்லக்கூடாது. திரும்பி இதே டாபிக் தான் ரிப்பீட்டடா வரும். கொஞ்சம் பொறுமையா அட்டன் பண்ணீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப
ஈஸியான டாபிக், இதை விட ஈஸி கிடையாது. ஸோ இதுல நமக்கு 2 அல்லது 3 கொஸ்டின் கன்ஃபார்மா வருது. எல்லாமே கொஞ்சம் யோசிச்சு போடுற மாதிரி தான் கேட்பாங்க, ரொம்ப ஈஸியா இதுல வராது. இதை அப்படியே ஒமிட் பண்ணிட்டு போக முடியாது, புரியுதா? யூனிட் டிஜிட் மெத்தட்லாம் ரொம்ப ஈஸி. அதனால இந்த டாபிக்கை வந்து பொறுமையா அட்டன் பண்ணுங்க. அடுத்த டாபிக்ல நெக்ஸ்ட் மாடல் இதே யூனிட் டிஜிட்டே கண்டினியூ ஆகும் நாளைக்கு. ஓகேவா? தேங்க்யூ.